Jibe Jibe Pakistan. What do you mean? இந்த காம்பினேஷன் இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. சோவீனியர்ஸ் எஸ்பெஷலி ஈவில் ஐ பீட்ஸு அதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப்ஸ்க்கும் செட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்டோர் பண்ணுறதை வச்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமை நம்பி வந்துடாதீங்கப்பா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய ஃபோனில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல, நச்சுன்னு இருக்கா. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்மளோட செகண்ட் லாஸ்ட் டே இஸ்தான்புலில். ஸோ இன்றைக்கி நம்ம சுற்ற போகிற இடம் நேற்றுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்ச மாதிரி தான். ஃபஸ்ட்டு இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா பெசிலிக்கா சிஸ்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ், அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணது. அதை வந்து இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்காக ஒரு காட்சிக்காக வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிக்கெட்டு லைக் அரௌண்ட் ஒரு 30 யூரோ பக்கம் வருதுங்க. அது ஃபஸ்ட்டு போய் அதை பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அங்கேருந்து பலாத் அப்படின்னு சொல்கிற ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஏரியா, அங்கே போக போகிறோம். ஸோ இப்போதைக்கு இதான் அஜெண்டா. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம ஊர் சுற்றுறாங்க. நமக்கு இப்போ நம்ம அந்த இஸ்தான்புல் கார்டோட கார்டை ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கோம். இங்கே நம்ம கார்டோட பேலன்ஸ் பார்த்தீங்களா, என்ன எழுதிக்காங்க, BAK பாக்கி. நம்ம தமிழில் பாக்கின்னா நமக்கு இது எவ்வளோ இருக்குது ரிமைனிங் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த ஊர்லேயும் பாக்கி அப்படின்னா எவ்வளோத்துக்கு இங்கே கிரெடிட், எவ்வளோத்துக்கு ரிமைனிங் இருக்கோ அதுக்கு தான் பாக்கின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பாருங்க. நமங்க இங்கேருந்து அந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம இறங்கிட்டோம். மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ட்ராம் எடுக்கணும்னா ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிடணுங்க. ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம அரௌண்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் பக்கம் நடந்து போகிற மாதிரி இருக்குது அந்த ட்ராம் ஸ்டேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் போகிறீங்க, டெஸ்டினேஷன் போகும்போது ஒரு இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரெயின் மாறணும், சரிங்களா? ஸோ அந்த ட்ரெயின் மாறுற இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்டில் நம்ம ஊர்லனா என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே டிரான்சிட்டுக்குன்ட்டு அப்படியே கிராஸ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு இடம் இருக்கும், அப்படியே நம்ம மாறி போயிடுவோம். ஆனால் அதே இது இந்த ஊர்லனா எப்படின்னா அப்படி இடம் இல்லைங்க. நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகணும். கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி நம்ம வந்து இன்னொரு தடவை கார்டு ஸ்வைப் பண்ணி திருப்பி தான் போகிற மாதிரி இருக்குது. அதாவது 2 இடத்துல நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அண்ட் அகெயின் இந்த ஊரில் வந்து நமக்கு காசு எடுக்கிறாங்க தெரியுமா, அது வந்து அந்த ட்ரெயினோட இல்லைன்னா ஒரு பஸ்ஸோட என்டையர் ரூட், அது எவ்வளோ தூரத்துக்கு அதோட லாஸ்ட் ஸ்டாப்போட காசு இருக்கோ அதை அப்படியே எடுத்துடுறாங்க. திருப்பி வரும்போது நமக்கு அந்த கார்டு இல்லைன்னா வந்து அந்த டிக்கெட்டை ஸ்வைப் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க, அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டு வந்துடலாம். ஸோ அது இந்த ஊரில் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி லிஃப்ட்டுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மெட்ரோவோட ஒரு லிஃப்ட்டு. ஸோ நம்ம இந்த எஸ்கலேட்டர் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே எஸ்கலேட்டர் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னென்னா நீங்கள் 5 லெவல் மாறி போகணுங்க எஸ்கலேட்டர்னு சொல்லும்போது. இங்கே ஃபஸ்ட் இறங்கணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் சைடு க்ராஸ் பண்ணி இங்கே ஃபஸ்ட் இறங்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 லெவல் மாறி போகிற மாதிரி இருக்கும். அதே இது இந்த ஒரு இந்த எலிவேட்டர் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு உங்களை அந்த ஃபஸ்ட்டு அந்த டிக்கெட்டிங் அந்த ஸ்வைப் பண்ணிட்டு உள்ளே போகும் தெரியுமா, அந்த இடத்துல விட்டுரும். அடுத்தால அங்கேருந்து ஒரு எலிவேட்டர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம அதுலேருந்து கீழே ஒரு லெவல் பக்கம் போகிற மாதிரி வருங்க. ஸோ இங்கே அந்த எலிவேட்டர் எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப பெட்டரான ஒரு வழி இந்த இஸ்தான்புலோட மெட்ரோலாம் நம்ம யூஸ் பண்ணி போகும்போது. ஸோ யார் இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இஸ்தான்புல் வந்தீங்கன்னா, நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் அந்த எலிவேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி மேலே போயிட்டு வாங்க, அது நமக்கு ரொம்ப சேஃபு. ஸோ நம்ம அங்கே கரெக்டாக எங்கே நின்றுருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடில் வந்து ஹைகா சோஃபியா, அப்புறமா வந்து இந்த சைடில் வந்து ப்ளூ மாஸ்க்குங்க. இந்த ரெண்டுக்கும் கரெக்டாக நடுவில் நின்றுட்டுருக்கோம். இதுக்கு பின்னாடி சைடு தான் வந்து நம்ம பெசிலிக்கா சிஸ்டம் இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து நேராக மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கியூ மேனேஜருங்க, எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இன்னும் அவங்க ஓப்பனே பண்ணல. இதனால் ஒரு சில போஸ்ட்லாம் படித்த வரைக்கும் அது என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு விடிய காத்தாலே, அதாவது அது ஓப்பன் பண்ணுற டைம்லேயே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குமாங்க. பட் இன் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சுலாம் நம்ம வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நிற்கிறது கூட இடம் இருக்காதாமா. அண்ட் நிற்கிறதுக்கு இடம் இருக்கிறது அது கூட ரெண்டாவது. அகெயின் நீங்கள் வந்து ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்கல்ல, அதை வந்து உங்களுக்கு ஒழுங்காக பார்க்க முடியாதாமாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு ஒரு கூட்ட நெரிசல் கூட ஆயிரும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்குள்ளே. ஸோ இந்த மாதிரிலாம் ஏரியாக்கெலாம் வரும்போது கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் பார்க்கலாம், கொஞ்சம் நிறையாவும் பார்க்கலாம். அட்லீஸ்ட்டு நம்ம கொடுத்த ஒரு காசுக்கு ஒர்த்தாவது பார்த்துட்டு போகலாம். இப்போ நீங்கள் 30 யூரோ இல்லைன்னா 25 யூரோ கொடுத்து நீங்கள் உள்ளே போய் அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட்டு நமக்கு 25 யூரோ கொடுத்துருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியாவது வேண்டாமா. ஸோ இதாங்க அந்த வாட்டர் ஸ்டோரேஜோட இது ஆக்சுவலாக இந்த லெவலில் வந்து அவங்க வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். பட் இப்போதைக்கு இது எப்படின்னா வெறும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்டாக இருக்குது.
ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கீழே பாருங்கள், கீழே எவ்வளோ தூரம் இருக்குது. கீழேருந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம நிற்கிற அளவு வரைக்கும் தண்ணி வச்சு இவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பெஸ்லிகா சிஸ்டன் சொல்லிட்டு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கேப்பா. சிஸ்டன்னா என்ன அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. சிஸ்டன்னா ஒன்றும் இல்லைங்க, அது தொட்டி, ஒரு பெரிய சைஸ் தொட்டின்னு வந்து வச்சுக்கலாமே. இதை வந்து 3rd centuryலேயே இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 7000 ஸ்லேவ்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. இந்த தொட்டியோட ஹைட்டுன்னு சொல்லி பார்க்கும்போதுங்க 138 மீட்டர். அப்புறம் இதோட கொள்ளளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80,000 கியூபிக் மீட்டர் தண்ணியை வந்து இதில் சேவ் பண்ண வைக்க முடியுமாவாங்க. இந்த ஒரு தொட்டியிலேருந்து மேக்ஸிமம் இஸ்தான்புல்லில் எல்லா இடத்துக்குமே வந்து தண்ணி சப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே ஓட்டமன் பீரியடில் அவங்களோட டொப்காப்பி பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு அரண்மனைக்கு மேக்ஸிமம் இங்கேருந்து தான் தண்ணி சப்ளை பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நடந்து போகும்போதுங்க எனக்கு என்னென்னா ஃபுல்லாக மண் வாசனை, மேலேருந்து கீழே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது இப்போ கூட. அதுவும் இல்லாமல் நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு சிற்பத்துக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்காமா. எஸ்பெஷலி ஆர்கியாலஜி, சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இஸ்தான்புல் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து பாருங்கள். ஒரு ஒர்த்து விசிட் ஸ்பாட்டு. இங்கே லைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கிறதுனால எனக்கு இதுக்கப்புறமா ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ண முடியலங்க. ஸோ இதோட நம்ம பெஸ்லிகா சிஸ்டன் என் பண்ணலாம். நம்ம இப்போ வேறு இடத்துக்கு போகலாம். நீங்கள் சாப்பிட்றதுனா Jibe Pakistan. What do you mean? I'm from India. Jibe India. Biryani tandoori. Wow. Yeah. Butta खाना, chili खाना, singara खाना. Wow. You give me one corn. Yeah. நம்ம அந்த கான் வாங்கின அந்த மனுஷன் யாரு, எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும். எங்கள் பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்ட் யாரோ வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. எனக்கு இந்தியா வரதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்ச கதை வச்சுட்டு இருந்தார். நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமராமா. ஸோ நம்ம ஊர் அதே கொண்டாங்க. இங்கே ஒரு என்ன பண்ணியிருக்காருன்னா, கோனை வந்து ஃபஸ்ட்டு அவிச்சிட்றாங்க. அவிச்சிட்டு அதுக்கப்புறமா சுட்டு தராங்க. மேலே பெருசாக ஒன்றும் சீசனிங்லாம் இல்லைங்க, ஒரு உப்பு மட்டும் போட்டு கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதாவதுங்க இது வந்து டர்க்கியில் 1864 வருஷம் தொடங்கின ஒரு பேஸ்ட்ரி ஷாப்பு. நம்ம உள்ளே போய் அப்படியே ஸ்லோவாக பார்க்கலாம், தனியாக வச்சுருக்காங்கன்ட்டு. ரொம்ப பழைய பேக்கரி, கிட்ட ஒரு 100-150 வருஷமாக இருக்காரா. எல்லாம் ஆக்சுவலாக இது நம்ம ஊர் ரசமலாய் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இந்த ரசமலாய் தான். அதேமாதிரி சம் சாக்லேட்டில் சம்திங் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு பேஸ்ட்ரீஸு. இது ஃபுல்லாகவே டர்க்கிஷ் டிலக்ஸ் தாங்க. இதாங்க அவங்களோட மெனு கார்டு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. கேன் யூ கெட் மீ ஒன் kunafa, which is best? Yes. There are 3. Which one is good? Honey, sugar, original sugar. Give me sugar. Yes. Yeah, thank you. With cream, ice cream. You give me original, no ice cream. Okay. Thank you. Would you like to drink Turkish coffee, tea? Yes, you can give me Turkish coffee. Turkish coffee, sugar, no sugar. No sugar. Or else you can give, yeah, Turkish coffee is okay. Sugar, okay. Künefe 10 minutes. Yeah. Hot. Yeah. Together. Yeah, that's okay. நம்ம வந்து டர்க்கிஷ் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டர்க்கிஷ் காஃபி கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். இது வந்து நம்ம டர்க்கிஷ் டிலைட்டுங்க. மேபி ரொம்ப கசப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம சாப்பிட்றது வச்சிருக்காங்க. நம்ம டர்க்கிலே வந்து டர்க்கி காஃபி குடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டர்க்கி காஃபி குடிச்சு பார்ப்போம். சியர்ஸ். சரியான கசப்புங்க. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த காஃபியோட கொட்டையை அரைச்சு அப்படியே அதை வடிகெல்லாம் ஒண்ணுமே கட்டல, அப்படியே இந்த காஃபியோட கொட்டையை அரைச்சு அந்த ஒரு சிப்லையும் நம்ம அந்த காஃபி கொட்டையோட சேர்த்து குடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு காஃபில கொஞ்சம் மண்ணு இருந்துச்சு, மண்ணு கலந்து குடிச்சா நமக்கு எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் எனிவேங்க, டர்க்கிஷ் காஃபி தான். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண குனாஃபா வந்துருச்சு. ஸோ இந்த பிளேட்டு தொடவே முடியல, சரியான சூடாக இருக்கு, கை பொத்துரும் அவ்வளோத்துக்கு. இது அலுமினியம் பிளேட் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து இது வந்து சுகர் சிரப் வந்து அப்படியே குழுங்காம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிட்டு இந்த குனாஃபாவை இந்த சுகர் சிரப்ல ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம். அதாவது இங்க மேல இந்த சுகர் சிரப்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து உள் வாங்கணும்.
அதுக்கப்புறமா இது வந்து பிஸ்தாஷோவோட பொடிங்க. ஏதோ பிஸ்தாஷோ இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்தாஷோவோட பொடி. ஸோ இந்த பிஸ்தாஷோ வந்து 8 கிராம் கொடுக்குறாங்க. அதை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் குனாஃபா டர்க்கியில் நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. அந்த கிறிஸ்பினஸ்ஸு கிட்டத்தட்ட இந்த மாதிரி சீஸியாக இருக்காது. 2 சைட்லும் முறுமுறுன்னு இருக்க சேமியா, நடுவில் வந்து சீஸு, சுகர் சிரப்பு, பிஸ்தா. இந்த காம்பினேஷன் இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. ஆக்சுவலாக வந்து இந்த சுகர் சிரப் நம்ம இவ்வளோ ஊற்றாலுமே நமக்கு வந்து அவ்வளோத்துக்கு வந்து ஒரு சுகரியா இல்லை. லைக் நார்மல் சுகர் மாதிரி தான் இருக்கு. அண்ட் சீஸி 2 சைடும் கொஞ்சம் விட்டா அப்படியே டம்மு கீழே விழுந்துரும். இது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஒரு ஆம்பியன்ஸ் வச்சு இந்த குனாஃபாவோட ரேட் வந்து 225 டர்க்கிஷ் லீரா. அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 to 650 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கு. இதே இது நான் அதோட சின்ன கடையெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். சின்ன கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட வந்து உங்களுக்கு போர்ஷனும் கம்மியாக கொடுக்குறாங்க. போர்ஷனும் கம்மியாக கொடுத்துட்டு ரேட்டும் ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ யதார்த்தமாக ஒரு பழைய கடன் பார்த்து உள்ள நுழைஞ்சிருக்கு. ஒர்த்து ட்ரைங் ஸ்பாட்டாக போச்சுங்க. தண்ணி போட்டலுங்க. இது நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு ஒர்த்தான தண்ணி பாட்டில். ஸோ கிளாஸ் இது கிளாஸ் பாட்டில். அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம நார்மலாக வெளியெல்லாம் ஒரு 500 ml தண்ணி பாட்டில் லைக் இங்கே வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 10 லீரா கொடுக்கணும் எந்த ஒரு கடையில் வாங்கினாலுமே. பட் இவ்வளோ பெரிய தண்ணி பாட்டில், இவ்வளோ குவாலிட்டியான தண்ணி பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. அப்போது அந்த கடையோட ஸ்டாண்டர்டை மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஹஃபீஸ் முஸ்தஃபா அந்த கடையோட பேர். சூப்பராக இருக்குது. இன்கேஸ் நீங்கள்லாம் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 ஸ்பாட்டு. இங்கெல்லாம் வந்துங்க ரோடு ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜப்பான் மாதிரிலாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம ஊர் மாதிரி அங்கே எங்கே ஏறி போயிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த ஊர் லோக்கலும் ஃபாலோ பண்ணல. அண்டு ஜப்பான்லலாம் அவங்க ஊரில் லோக்கல் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கும் இந்த ஒரு இது இருந்துச்சு. லைக் நம்ம அவங்களோட ரூல்ஸை மீறக்கூடாதுன்ட்டு. இங்கேன்னு பார்த்தா எல்லோரும் அங்கே எங்கேன்னு தான் போயிட்டுருக்காங்க. நமங்க இன்றைக்கி மத்தியானமே ஆக்சுவலாக வந்து எங்கே போயிருந்துருக்கணும், பலாத் போயிருந்துருக்கணும். பட் இன்றைக்கி மத்தியானம் இன்னொரு பிளான் ஆகி போச்சுன்னா லைக் கொஞ்சம் சொவினியர்ஸ் வாங்குறது எனக்கு ஒரு பிளான் ஆகி போச்சு. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம வாங்கின ஒரு சில சொவினியர்ஸு, எஸ்பெஷலி ஈவில் ஐ பீட்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப்ஸ்க்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், உங்களோட அட்ரஸ்க்கு நான் அதை அனுப்பி வைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே, நாங்கள் பலாத்தோட ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு நம்ம அங்கேருந்து அந்த கலர்ஃபுல் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா அந்த ஸ்டேர்ஸை ஃபுல்லாகவே வந்து கலர் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்கம்மா. ஸோ நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய டார்கெட் என்ன தெரியுமா, ஆக்சுவலாங்க நாளைக்கு ஈவினிங் அந்த டைமில் கிளம்பி இருந்துருக்கணும். எனக்கு நாளைக்கு அரௌண்ட் 8 o'clock இங்கேருந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ எனக்கு என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்த 2 இடம் பாக்கி இருக்குது. ஆமாம், 2 இடம். ஒன்று இது, இன்னொன்று வந்து அந்த ஃபனிக்குலர் ட்ரெயின், அப்புறம் இன்னொன்று இருக்குது, அது வந்து கிராண்ட் பஸார். இந்த 3 வந்து என்னோடதில் பாக்கி இருக்குது. கிராண்ட் பஸார் நாளைக்கு காலைல போகவே முடியும். ஏன்னா இப்போ கிராண்ட் பஸார் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6:35 ஆயிடுச்சு. ஒரு நல்ல விஷயம்னா இந்த ஊரில் சூரியன் கீழே அடையிறது வந்து நைட்டு வந்து 8 மணி பக்கம் தான் போகுது. ஸோ எனக்கு இன்னும் கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குது இந்த பலாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அதாவது இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பில் தான் வந்து இந்த பலாத்துன்னு இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி நம்ம கொஞ்சம் படிக்கும்போதுங்க, இது எப்படின்னா ஒரு காலத்தில் ஓகேங்களா, அதாவது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஜூஸ் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஜூயிஷ் கம்யூனிட்டியாக இந்த ஒரு ஏரியா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த World War I அந்த மாதிரி டைம்லலாம் என்ன இருக்குது, இங்கேருந்து மேக்ஸிமம் ஜூஸ் எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பகுதியில் வந்து இப்போது வந்து கன்சிடரபுளாக கொஞ்சம் கம்மி அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, வெளியே யாருக்கிட்டையும் மிங்கிள் பண்ணாமலாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு பகுதியாக இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டர்க்கிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஏரியா வந்து அவ்வளோத்துக்கு ஒரு சேஃப் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நிறையா வந்து மாடிஃபிகேஷன்ஸு, நிறையா அவங்க செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்து இப்போ இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது எல்லா கம்யூனிட்டி ஆஃப் மக்களுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான ஒரு இடமா இதை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு அந்த கலர்ஃபுல் ஸ்டெப்ஸுக்கு போகலாம். இதாங்க அந்த ஸ்டெப்ஸு.
இதோட சைட்லலாம் இங்கே வர்றவங்க அவங்கவுங்க ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்க மெமரிஸ் இருக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல அப்படி எழுதி வைக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த இடத்தோட இந்த ஒரிஜினலிட்டி வந்து கம்மியாகுதுங்க. ஸோ மேக்ஸிமம் நம்மலாம் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த அட்ராக்டிவான பிளேசஸ்க்குலாம் போகும்போது நம்ம ஸ்க்ரிபிள் பண்ணாமல் இருக்கணும். இப்போ நம்ம போகிறதுங்க அடுத்தது நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹைப்பான ஒரு ஸ்பாட்டு. ஸோ உள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் பாலண்டினிக் கஃபே இதான் அது. ஸோ நம்ம உள்ளே போகும்போது எப்படின்னா, Sorry, if you want to take a picture, you have to order only customer picture. ஐம் சாரி, Only customer picture. அங்கே வந்துங்க நமக்கு வீடியோ எடுக்கிறது அலோவ் பண்ணல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம கேட்டு பார்த்தோம், இந்த மாதிரி யூடியூப்காகன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது நாங்கள் அங்கே போயிட்டு ஈவன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் சரி, வீடியோ எடுக்கணும்னாலும் சரி, அங்கேருந்து ஏதாவது நீங்கள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணால் தான் பண்ண முடியுமாம்மா, இல்லாட்டினா அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இது வரைக்கும் இந்த ஏரியாவை லைக் இப்போ தான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை வச்சு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராமை நம்பி வந்துடாதீங்கப்பா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சீரியஸாக இன்ஸ்டாகிராமை மட்டும் நம்பி வந்துடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அது உண்மை. அதுக்கு நான் 100% சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃபோனில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல, நச்சுன்னு இருக்கா, சான்ஸே இல்லை. இதை தாங்க நம்ம எல்லாம் பார்த்து வர்றோம் ஏமாந்து போயிட்டு. பட் ஆனால் இங்கே வந்தால் நமக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துக்கு தான் போய் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. அதாவது நம்ம வந்து ஸ்டேஷன்லேருந்து இறங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த தெரு அந்த தெருன்னு கிடையாது, கிடைக்கிற தெருவுக்குலாம் போகும்போது இந்த மாதிரி பில்டிங்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ உண்மையுமே சொல்லணும்னா இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஜஸ்ட்டு இங்கே இருக்க அந்த பெயிண்டிங்ஸு, இந்த பில்டிங்ஸை மட்டும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு செஷனை வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கல்ல, பார்பியோட ஸ்கூட்டர் வச்சுருக்காருங்க, பிங்க் கலரு. ஸோ அந்த வீட்டில் இருக்க கதவுக்கு அவங்க அடிச்சு வச்சுருக்க பெயிண்ட் பார்த்தீங்களா, அப்படியே ஈவில்ஸ் ஐ பீட்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதுவும் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு தெருவு தாங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம டர்க்கியில் இந்த இஸ்தான்புல்குள்ளேயே நம்ம மெயின் இடத்துல சுற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஊருக்கு ஹோட்டலாக இருக்க ஒரு ஏரியாவுக்குலாம் வரும்போது லைக் சைடில் இருக்க அந்த வால் பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டினா ஹவுஸோட கலர்ஸ்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு வீடும் ஒரு கலரில் இருக்குங்க. ஸோ அது மட்டும்தான் சொல்லிக்கத்தக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை விட்டுட்டு நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பெருசாக ஒன்றும் இல்லை. வேணால் ஒரு ஸ்ட்ரீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்ட்ரீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த மாதிரி லைக் இந்த பெயிண்டிங்ஸு, இந்த மாதிரி கஃபே, எங்கேயாவது உட்காந்து ஒரு டீ குடிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். மேபி இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இங்கே இருக்க அந்த ஹோட்டல் ஓனரு அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வேணால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் இந்த இடத்தோட கதை கேட்கலாம். அதாவதுங்க, இந்த பலாத்ன்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சர்ச் இருக்காமா. அந்த சர்ச் எப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு வார் டைமில் இங்கே அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து அந்த சர்ச்சை வந்து இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வர்றவங்கெல்லாம் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஒரு சரியான காமெடி. நான் என்ன நினச்சேன், அவங்கக்கிட்ட பேசி நம்ம எந்த ஏரியாவோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேபி லோக்கலாக இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சேங்க. நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க வந்து இஸ்தான்புல்காரங்க தானாமா, நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. என்னது, இங்கே வந்து அந்த குடை இருக்க ஏரியா, அப்புறமா வந்து அந்த ஸ்டெப்ஸு, இந்த தெருவில் நடக்கிறத விட்டு உனக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் போதும், நீங்கள் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித் திஸ் நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணலாங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பொண்ணான கருத்தை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.